ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆடி அமாவாசை சாம்பார் வைக்கணும். நான் சாம்பார் பொடி திரிக்க போகிறேன். மல்லி, அரிசி, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் செவக்க வறுத்துக்கோங்க. அரிசி பொரியும் இல்லை, அந்த ஸ்டேஜில் வாசனை வரும். அப்போ ஆற வச்சிடலாம். வத்தல் எடுத்திருக்கேன். நான் 30 வத்தல் எடுத்திருக்கேன். ஒரு கிண்ணம் மல்லி, ஒரு சின்ன கிண்ணத்துக்கு அரிசி, ஒரு ஸ்பூன் வெந்தயம் இவ்வளோத்துக்கு எடுத்துருக்கேன். 10 நாளுக்கு தான் திரிக்க போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக திரிச்சா நல்லாவும் இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். இது சாம்பார் பொடி டிஃபனுக்கும் மத்தியானம் சாம்பாருக்கும் மட்டும்தான். பெரிய ஜாரில் போட்டுட்டு அப்புறம் குட்டி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 2 தடவையாக திரிச்சிட்டேன். அப்போ தான் நமக்கு நைஸாக இருக்கும் பொடி. கொதிக்கும் போது நல்லா வாசனை வரும். நல்லா திரித்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு டப்பாவில் சேர்த்துடலாம், எடுத்து வச்சிடலாம். புளி கரைச்சிட்டு அதில் மஞ்சப்பொடி, உப்பு, 2 ஸ்பூன் புதுசாக திரித்த சாம்பார் பொடி போட்டுட்டு வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம் போட்டு தான் இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கேன். அதில் ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். திருநெல்வேலியில் எப்போவுமே தேங்காய் சேர்ப்பாங்க. யாரெல்லாம் தேங்காய் சேர்த்து மத்தியானம் சாம்பார் வைப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நான் தேங்காய் சேர்ப்பேன். அப்படி சேர்த்து செய்கிறது சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் இல்லாமல் சாம்பார் செஞ்சால் எனக்கு என்னமோ டிஃபன் சாம்பார் மாதிரி இருக்கும். அதனால் தேங்காயில் ஜீரகம், வெள்ளைப்பூண்டு போட்டு அரைச்சி பருப்பு கலந்து சாம்பார் ரெடி, அவியல் ரெடி.